அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ரேணு பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம இதாண்டா வழிமுறைகள்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்கழி மாச வழிமுறைகள் பத்தி தாங்க பேச போறோம். ஸோ என் கூட எங்க அத்தை வந்திருக்காங்க. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. நான் ஜெயந்திப்பேட்டை பேசுறேன். வாழ்க வளமுடன். ஸோ மார்கழி மாசம் வந்து பேசுறதுக்கு அப்ப நீங்க வந்து பூக்கோலம் எல்லாம் போட்டு பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கம்மா. மார்கழி பிறந்ததுல இருந்து கோயில் வீட்டுக்கு முன்னாடி வந்து சாமி புள்ளார் வச்சு அதுல மஞ்சள் பூ வைப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தது இருந்து பக்கத்து வீட்டுல எல்லாம் இருந்து வைப்பாங்க. நாங்களும் ஆசையா அதுல செய்வோம். பூ கோலம் போட்டு அதுக்கு நடுவுல வந்து பிள்ளையார் வச்சு மேல மஞ்சள் பூவு ப்ளூ கலர் பூ எல்லாம் இருக்கும். அப்போ எல்லாம் பட்டர்ஃபிளை கலர் பட்டர்ஃபிளை மேல கலர் கலரா பூ எல்லாம் வச்சு கோலத்து மேல அலங்காரம் போட்டுருக்கு. ரொம்ப நல்லா செய்வோம். நல்லா சந்தோஷமா இருக்கும். வந்து காலையில எழுந்திரிச்சோன்னா எங்க அம்மா வீட்டுலாம் சின்ன பிள்ளையாட்டு மாதிரியே பழக்கம். எப்படின்னா 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாசு போட்டு தண்ணி வச்சு கோலம் போடுறோம். அது சின்ன வயசுல இருந்து அது பழக்கம் எங்க வீட்டுல. உங்களுக்கு கோலம் நிறைய தெரியும்? நிறைய தெரியும். நிறைய போடுவேன். சோ ரொம்ப சந்தோஷம். சின்ன பழைய ரொம்ப நாள் இருந்ததுனால இப்போ வீட்டுல வாச போட்டு கோலம் போட்டுருக்கோம். நீங்க வந்து புள்ளி கோலம் நிறைய தெரியும். நாங்க எங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரங்கோலி தான் நிறைய. பட் நீங்க புள்ளி கோலம் எல்லாம் எது வரைக்கும் போட்டிருக்கீங்க? 25 புள்ளி வரைக்கும். 25 புள்ளி வரைக்கும். நீங்க எத்தனை புள்ளி வரைக்கும் உங்களுக்கு கோலங்கள் தெரியுங்கிறத சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அப்ப வந்து நீ சொல்ற மாதிரி எவ்வளவு புள்ளி வச்சு கோலம் போடுறாங்களோ அந்த அளவுக்கு பெருசா ஒரு கோலம். அது வந்து பாக்குறதுக்குன்னே ஒரு ரவுண்ட் எல்லாம் போயிட்டு வருவாங்க. சோ என்னென்ன மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அது இந்த வீட்டுல இப்படி கோலம் போட்டுருக்காங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயம். அப்பெல்லாம் அதானே அப்போ பழக்கம். வேற ஹாப்பியா அதுதான் குழந்தைங்க இப்படி செய்யறாங்க. அதனால போட்டு அது பூ வைப்பாங்க. அப்புறம் வந்து மார்கழி 1ல இருந்து கோயிலுக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வருவாங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்த போது. கோயிலுக்குன்னா எந்த மாதிரி? விநாயகர் கோயிலுக்கு சுத்திட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. நல்லது நடக்கணும், நல்லா படிக்கணும், கல்வி வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் கும்பிட்டு வினை தீர்க்கும் விநாயகனே எங்களை காப்பாத்து அப்படிங்கிற அது என்ன செய்யும். கோவிலுக்கு சாப்பாடு விநாயகர்க்குலாம் போய் தண்ணி ஊத்தி சின்ன பிள்ளையில இருந்தே போய் பக்கத்துலயே விநாயகர் கோயில் இருக்கும் போய் தண்ணி ஊற்றுவோம். அப்புறம் வேற வந்து திருவாதிரை மார்கழி மாசத்துல வர பௌர்ணமிக்கு திருவாதிரை சாமி கும்பிடுவோம். திருவாதிரை நம்ம கும்பிடுவோம். திருவாதிரைனா எத்தனை நாளைங்க நம்ம திருவாதிரை? நம்ம காலையில முதல் நாளே வந்து எல்லா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு படுத்துக்குவோம். ஒரு நாள் காலையில எழுந்தோடனே 6 மணி சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னால சாப்பிடுவோம். நம்மளுக்கு எது முடியுதோ அது இட்லியா சாப்பாடு தலைக்கு குளிச்சுட்டு நாங்க கல்யாணம் ஆகி வருஷம்னா 3 இலை போட்டு தேங்காய் சொம்பு தண்ணி வச்சுதான் அப்ப பெருமா ஆயா இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு தீபார்த்தனை காத்துட்டு டிஃபன் சாப்பிட்டுப்போம். மங்கையர் நோம்பு தான் அது திருவாதிரை. மாங்கல்ய நோம்பு கணவருக்காக கும்பிடுறதுதான். கணவருக்காக அது வந்து நம்ம 6 மணிக்குள்ளார டிஃபன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 4 மணிக்குள்ள எழுந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு வந்து டிஃபன் செஞ்சு இலை போட்டு சாமி கும்பிட்டு 3 சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு வேற எதுவுமே சாப்பிட மாட்டோம். சோ காலையிலயே நீங்க வந்து காபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுருவீங்க. காலையில விடிகால ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு அப்புறம் எல்லாரும் போய் ஒரு கோயிலுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்பெல்லாம் பெரியவங்க எல்லாம் வீடெல்லாம் பக்கமா இருக்கும். எங்க அம்மா கூட நான் பெருமா கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. ராசி கொடுத்து கல்யாணம் ஆன அப்புறம் ஆயா வீடெல்லாம் அங்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போய் ஒரு பெரியவங்க வீடு 4-5 வீடு இருக்கு. எல்லா வீட்டுக்கும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க காலையில எழுந்துச்சோடனே எல்லா வீட்லயும் முன்னாடியே வந்து தட்டத்துல வந்து வெத்தலை பாக்கு பூ அதுல வந்து ஒரு பூ வச்சு காசு வச்சிருப்பாங்க. பணம் காசு ஏதாவது ஒண்ணு போறவங்க எல்லா பெரியவங்க வீட்டுல எல்லாம் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அந்த வெத்தலை பாக்கு பணம் வச்சு கொடுப்பாங்க. எல்லா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்க வீட்டுல என்னென்ன செய்யறீங்க அப்படி எல்லாம் கேட்டு எல்லாம் பேசிட்டு வருவோம். அப்ப நிறைய காய்கறி வந்துட்டு வீட்டுக்கு வர 3 மணிக்கு ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து
சுத்தபத்தமா திருப்பி அது வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டோம். அதோட காலைல சாப்பிட சொல்லி பறிச்சா கூட ஒரு பழங்கள் பழம் சாப்பிடலாம், இல்லைன்னா காபி மட்டும்தான். காபி. பழங்கள் சாப்பிடாதவங்க வந்து பழங்கள் இல்லைன்னா வந்து காய்கறி சாப்பிடக்கூடாது, பழங்கள் தான் சாப்பிடணும். பழங்கள் வந்து ஆப்பிள், பழம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அதாவது சரி, வேற எதுவும் சாப்பிடாம மதியானம் 4 மணிக்கு சமையல் ஆரம்பிப்போம். அதான் திருவாதிரை வந்து திருவாதிரைன்னா இப்ப 4 மணிக்கு ஆரம்பிப்பீங்க எந்த கிழமைங்கம்மா? என்ன பௌர்ணமிக்கு என்ன கிழமை வருதோ அந்த பௌர்ணமி அப்ப என்ன கிழமை வருதோ அன்னைக்கு. சோ நம்ம காலையில மட்டும் டீ காபி குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா விரதம் இருப்போம். மறுபடியும் 4 மணிக்கு நீங்க ஆரம்பிப்பீங்க. சமைக்க ஆரம்பிச்சோம்னா இந்த நட்சத்திரம் வரும்போதுதான் சாமி. பௌர்ணமி அதாவது விளக்கு சூரியன் இது நில பார்த்துட்டுதான் சாப்பிட்டு பழக்கம் அப்ப இருந்து. அதனால அதுக்குள்ளார பருப்பு, சாம்பார், காய் இது வெண்டைக்காய் குழம்புல வந்து புளிக்குழம்புல வந்து ஒரு காய் போடுவோம். எல்லா 9 வகையான காய் அதுக்கு மேலேயும் போட்டுக்குவாங்க. அவங்க பெரிய நெல்லிக்காய், மாங்காய், அதுல வந்து எல்லாம் கலந்து பால் பாயாசம் எல்லாமே புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்ததுங்கிறது அந்த குழம்போட இது. சோ வாழ்க்கையிலயும் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாமே இருந்து கடந்து கணவனும் மனைவியும் வரணும் அப்படிங்கறது. நீங்களும் வந்து திருவாதிரை கும்பிடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நீங்க எந்த மாதிரி எல்லாம் கும்பிடுவீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் 9 வகையான காய் போட்டு புளி ஊத்தி கொஞ்சம் வெல்லம் போட்டு இந்த குழம்பு தான் அந்த அன்னைக்கு புளிக்குழம்பு. 2 காய் மெயினா வந்து இலைக்கு வைக்கிறது எப்படின்னா அதிர்ஷ்டம் செய்வோம். கச்சாயம்பாங்க. அது வந்து மதியம் 4 மணிக்கு உடனே வாக்கில ஊற வச்சிருவோம். இட்லி அரிசி ஊற வச்சிருவோம். அது வந்து கொஞ்சமா வெந்தயமும் ஊற வச்சிருவோம். அளவு இருக்கு அதுக்கு. ஒரு 1/4 கிலோ அரிசினா 1 ஸ்பூன் வெந்தயம். அந்த மாதிரி அளவுக்கு. என்ன அரிசிங்கம்மா? இட்லி அரிசி. 1 ஸ்பூன் வெந்தயம் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை வந்து கிரைண்டர்ல போட்டு ஆட்டிட்டு ரொம்ப தண்ணி ஊத்தாம கொஞ்சம் பக்குவமா ஆட்டி அதுல வெல்லம் ஒரு 1/4 கிலோ வெல்லம் அதையும் நுணுக்கி அந்த கிரைண்டர் மாவு ஆட்டி முடிக்கிற டைம்ல அந்த வெள்ளத்தையும் போட்டு ஏலக்காய் தூள், தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு கலந்து கச்சாயம் ஊற்றுவோம். கச்சாயம் வந்து கச்சாயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமானது அது. அந்த கச்சாயம் ஊற்றும் போது அது பிரிஞ்சு வராம அப்படியே ரவுண்டா வரும். அதுதான் வந்து அதுக்கு ரொம்ப விசேஷம், முக்கியம். அந்த பிரிஞ்சு எல்லாம் வரக்கூடாது. அந்த கச்சாயம் நல்லா வந்தாலே ஓகே, நல்லது அப்படின்னு. வாழ்க்கை வந்து இனிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கச்சாயம் ஊத்தி ஒவ்வொரு இலைக்கையும் 3 இலைக்கு 3 கச்சாயம் வைப்போம். அப்ப வந்து நீங்க படையல் போடுவீங்க. 6 மணிக்கு மேல நிலா வந்து கட்டி சாமி நட்சத்திரம் பார்த்து என்ன சாமி கும்பிடலான்னு பார்த்து இது சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டு 2 விளக்கு ஏற்றி வச்சு கீழே வந்து பலகை போட்டுப்போம். பலகை போட்டு மேல துணி வெள்ளை துணி போட்டு அதுக்கு முன்னாடி கோலம் எல்லாம் திருவாதிரைக்குன்னு ஒரு கோலம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அரிசி மாவு பச்சரிசி ஊற வச்சு ஆட்டிக்கணும். ஆட்டி அதை வந்து இப்படி அது விரல்ல தான் இழுத்து விடுவாங்க. விரல்ல வந்து எப்படி எடுத்து இப்படி இழுத்து விட்டு அந்த பச்சரிசி மாவுல வருது இல்லையா, அது வந்து இந்த விரல்ல இப்படி வரும். இந்த விரல்ல இங்க பாத்தீங்கன்னா இந்த நம்ம மோதிரம் போடுவோம்ல, அந்த மோதிர விரல்ல வந்து நம்ம வந்து இப்படி இழுத்து விடணும் அப்படின்னு சொல்றாங்க. போட்டு ரவுண்டு போட்டு அதே நிறைய என்ன அது பெருசு பண்ணி போடணும். அப்புறம் பாதம், கை, நிலா, சூரியன், அமாவாசை எல்லாமே அதுல. அந்த ஒரே கோலத்துல வந்து எல்லாமே வந்து கொண்டு வந்துருவாங்க. கை கால், அதாவது ஒரு உருவமே இருக்க மாதிரி இல்லைங்களா? இந்த மாதிரி இது மட்டும் இது பாதம், அடி, பாதம், உள்ளங்கை வரைக்கும் இது கை, நிலா, பௌர்ணமி, அமாவாசை போட்டு அப்புறம் மயிர்கோரி, சீப்பு மாதிரி எல்லாமே போடுவோம். அந்த எல்லாமே வந்து கோலத்திலேயே வந்து அவங்க போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு
அம்மிக்கல் இது மாதிரி கூட அம்மிக்கல்லும் அங்கே வைப்பீங்களா? ஓகே, அங்க வைக்கணும். அம்மிக்கல்ல கொண்டு வந்து அங்க வைப்பாங்க அப்பெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பெரிய குடும்பமா இருந்தப்ப அப்ப அவங்க ஆயா இருந்தப்ப எல்லாமே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்பதான் கொஞ்ச நாளா முடியாததுனால எல்லாம் இருக்கனால சிம்பிளா சாமி கும்பிடுறது. சிம்பிளா கும்பிட்டு சோ அப்ப அதுல வந்து மஞ்சள் கயிறு எல்லாம் வைப்பீங்க. இது எல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல இலையை போட்டு சாதம், பருப்பு, உப்பருப்பு, அந்த வெண்டைக்காய் குழம்பு, 2 பொரியல், கச்சாயம், ஒவ்வொரு வேலைக்கு 3 கச்சாயம். இதுக்கு முன்னாடி வந்து வெத்தலை பாக்கு வச்சு மஞ்சள் பிள்ளார் குடிச்சு வச்சு அதுக்கு மேல பூ வைப்போம். மஞ்சள் பிள்ளார் அந்த இதுல வந்து நூல் வந்து இவ்வளவு இதுக்கு ஒரு கை அகலத்துக்கு 2 ரெட்டையா கயிறு போட்டு ரெட்டையா எடுத்து அத வந்து எடுத்து ஒரு 5 கயிறு 9 கயிறு அப்படிங்கிறது எவ்வளவு தேவைப்படும். அத வந்து மஞ்சள்ல நனைச்சு அந்த வெத்தலை பாக்கு தட்டுல வச்சு அந்த விநாயகர்லயே சுத்தி விட்டுருவீங்களா இல்ல பக்கத்துல வச்சுட்டு பெரியவங்க தாத்தா வயசால பெரியவங்க யாரோ அவங்க வந்து தண்ணி ஊத்து நம்ம வந்து அந்த பலகையில வெள்ளை துணி போட்டு வச்சிருக்காங்களா அது மேல ஏறி நின்று இப்படி காமிச்சிங்கன்னா தண்ணி தருவாங்க, தீர்த்தம் தருவாங்க. அத வந்து தீர்த்தத்தை வந்து அந்த பிள்ளையார் மேல ஊத்தி சாமி கும்பிட்டுட்டு 3 சுத்து இதே மாதிரி அந்த பலகையில தீர்க்கத்தை அதுல ஊத்தி சாமி கும்பிட்டுக்குவோம். எல்லாருக்குமே அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே அந்த மாதிரி பெரியவங்க தண்ணி ஊத்துவாங்க. 2 பேர் மட்டும்தான் அவங்க வீட்டுக்காரங்க ஊற்றுவாங்க. ஊத்தி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுறதுதான். தேங்காய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் வச்சு வைப்போம். வெத்தலை பாக்கு துணியெல்லாம் வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சு தேங்காய் உடைச்சு வச்சு கல்பூர் தீபார்த்தனை சாம்பிராண்டி காமிச்சிட்டு கல்பூர் தீபார்த்தனை காட்டி எல்லா வீட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாவே காட்டுவோம். எல்லாம் சாம்பிராண்டி கல்பூர் தீபார்த்தனை எல்லாம் காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நம்ம சமைக்கிறது எல்லாமே சொன்னீங்கல்ல, சோ 3 காய்கறி சொன்னீங்க இல்லையா? நம்ம காய்கறி ஆனா எல்லாமே நாட்டு காய்கறிகள். எல்லாம் நாட்டு காய்கறி தான். இங்கிலீஷ் காய் எதுக்குமே இதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வெண்டைக்காய், நீர் பூசணிக்காய், சக்கரை பூசணி, வாழைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், இது மாதிரி எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் காய் வந்து சாம்பார்ல போட்டுருவோம். இந்த புளிக்குழம்புன்னு சொல்றேன், அந்த புளிக்குழம்புல எல்லா காயும் போட்டுப்போம். 2 காய் மட்டும் பூசணிக்காய், வாழைக்காய், அவரைக்காய் அது மாதிரி காய் பொரியல் மட்டும் செஞ்சுக்குவோம். செஞ்சுட்டு பெரிய குடும்பமா இருந்ததுனால நிறைய எல்லாரும் சாப்பாடு காய் தீரும். அதனால எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இலைய போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒருத்தர் யாராவது கச்சாத்துன்னா முதல்ல யாரு விரதம் இருக்கிறாங்களோ அவங்க அந்த இலையில உட்காந்து சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் விரதம் காலையில இருந்து அவங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்க லேடிஸ் உட்காந்து விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்குவோம். அப்ப எல்லாம் நம்ம இதுல யார் சாப்பிடுவாங்கம்மா? ஆயா நாங்க 2 பேரும் ஆயா உட்காந்துக்காங்க. கல்யாணம் அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா இலை போடுவாங்க. 5 நம்ம வீட்டுல 6 பேர் இல்லையா, அதனால சாமிக்கு ஒரு இலைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலையே போடுவாங்க. அப்ப 7 இலை பெரிய ஒவ்வொருத்தரும் இலையே வந்து பெரிய இலையா 5 இலையாவது போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம். அப்பெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கணக்குக்கு போடணும் அப்படிம்பாங்க. அதாவது எல்லாரும் சாப்பிடுவேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் இந்த கச்சாயத்தை தான் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கச்சாயம் அப்புறம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பெரியவங்க முன்னாடி வைப்பாங்க இல்லையா, எல்லாம் எடுத்து தருவாங்க. கயிறு அப்பவே கட்டிக்குவோம். இந்த நூல்ல வச்சிருக்கிற கயிறு மட்டும் எடுத்து கழுத்துல கட்டிக்குவாங்க. சின்ன பொண்ணுங்களா இருந்ததுன்னா கையில கட்டிப்பாங்க. கையில இந்த குழந்தைங்க சின்ன சின்ன பொண்ணுங்களா இருந்தா அவங்க கையில கட்டிப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து போட்டு காலையில மறுபடியும் நேரமா எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவோம். சிவன் கோயிலுக்கு போய் ஆருத்ரா தரிசனம் பார்த்துட்டு வந்துதான் வீட்டுல சாப்பிடுவோம். எனக்கும் கூட ஞாபகம் இருக்கு. நானும் வந்து கல்யாணம் பண்ணி போன அப்ப வந்து
வந்திருந்தேன்ல அப்ப வந்து நீங்க நம்ம இப்படிதான் வந்து நம்ம இது பண்ணிட்டு காலையில நாங்க வந்து எங்க பக்கத்துல எந்த சிவன் கோயில் இருக்கோ அந்த சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு போயிட்டு ஆருத்ரா தரிசனம் நிறைய கோயில கூட்டமா இருக்கும். ஆருத்ரா தரிசனம் சாமி வெளியில ஊர்படம் வந்தா கூட சாமி பார்த்து சாப்பிடுறோம். சாமி ஊர்வலம் வந்துரும் வெளியில ஒரு சாமி. அந்த காலத்துல நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோயில் சுத்தி வருவாங்க. அப்பெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டுல டிஃபன் அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிடுவோம். மறுநாள் சமையல எல்லாம் சூடு பண்ணினா அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மறுநாள் அந்த சாப்பாடு எல்லா குழம்பு பண்ணி மிச்சம் இருக்கிற காய்கறி எல்லாமே போட்டு சூடு பண்ணி வச்சா மறுநாள் சாமிக்கு வேண்டாம் அந்த குழம்பு ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கும். மறுநாள் அதே சாப்பிட்டு எல்லாரும் நம்ம அதான் பழக்கம். திருவாதிரை மகளிர் நோம்புன்னு அது பண்றதுதான் பழக்கம். சோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட திருவாதிரை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி காய்கறிகள் செய்வீங்க, என்னென்ன மாதிரி நீங்க வழிபாடுகள் செய்வீங்க, இந்த மாதிரி உங்களோட குடும்பத்துல நீங்க செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மிக்க நன்றிங்கம்மா. மீண்டும் இன்னொரு தலைப்புல வந்து நாங்க வந்து இன்னொரு தலைப்புல நாங்க வந்து பேசுறோங்க. ரொம்ப நன்றிங்க.